ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நோ பாயில், நோ ஆயில், நோ ஃபயர் இது இல்லாமல் ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல வெந்தயத்தையும் மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 1/4 டீ குறைச்சலாக ஒரு 3 பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போது வெந்தயம் மஞ்சள் ரெண்டுத்தையும் அரைச்சி கப்பில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம், இப்போ இது கூடயே காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இந்த பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் பண்ண போகிறேன், அரை கப் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இதில் தயிர் ஊற்றிக்க போகிறோம். நம்ம இப்போ தயிர் ஊற்றி இது நல்லா கலக்கணும். நல்லா அடித்து கலக்குனிங்கன்னா எல்லாம் ஒன்றாயிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. திக்காக இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டு இதில் ஊற்றி சாப்பிட்லாம். துவையல் பொடி இதுக்கெல்லாம் நம்ம பிசைஞ்சிக்கிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது டக்குன்னு பண்ணிடலாம். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.